ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் பிரெட் சில்லி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். பிரெட் சில்லிக்கு தேவையான பொருட்கள்: 4 பிரெட் ஸ்லைஸ், 4 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அரை டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், நீலவாக்கில் கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் 1, ஒரு பெரிய கேப்சிகம் பொடியாக நறுக்குனது, பொடியாக நறுக்குன இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி. ஒரு தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். பிரெட் ஸ்லைஸ் ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆன பிறகு நான் இதை திருப்பி போட்டுக்கிறேன். எல்லா பிரெட் ஸ்லைஸுமே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த பிரெட் ஸ்லைசஸை எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இந்த பிரெட் ஸ்லைசஸை நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸையும் கட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடான பிறகு எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி துண்டையும் பூண்டு துண்டுகளையும் போட்டுடுறேன். அதை நல்லா வதக்கி விட்டுறேன். அது நல்லா வதங்கின பிறகு வெங்காயத்தை போட்டுடுறேன். வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணால் நல்லா இருக்குங்க. இதுக்கு இப்போது கேப்சிகம்மை போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகாத்தூளை போட்டுடுறேன். பெப்பர் தூளை போட்டுடுறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். அது நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறேன். அதை நல்லா கரைச்சிட்ட பிறகு இப்போது இதில் ஊற்றிக்கிறேன். இந்த கிரேவிக்கு இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு லாஸ்ட்டாக இந்த பிரெட் துண்டுகளை இதில் போட்டுடுறேன். தண்ணி ரொம்ப வற்றிட்ட பிறகு போடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி லைட்டாக கொதி வரும்போதே இதை போட்டுடணும். ஏன்னா அப்போ தான் இந்த கிரேவியும் இந்த ப்ரெட்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, பிரெட் சில்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரெட் சில்லிக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.